மத கலவரத்தை உண்டாக்க முயற்சிப்பதாக கூறி பிரதமருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வ பெருந்தகை வழக்கு. தேர்தல் ஆணையம் உடனடியாக எடுக்க அவசர முறையீடு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில பொருளாளர் சேகர், பாஜக நிர்வாகி முரளியிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீஸ் முடிவு. விழுப்புரம் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் மீண்டும் பழுது. தவறுகள் நடைபெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை. வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி கீழ்பெண்ணாத்தூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. வேலூர் மேல் ஆலத்தூர் செங்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 7 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குடியாத்தம் அடுத்த வளத்தூரில் வீடுகளுக்குள் புகுந்தது மழைநீர். வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். கோடை வெயிலில் ஏற்காட்டில் பனி மூட்டம். விழிகளுக்கு விருந்து படைத்த காட்சியால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வேலூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் வெளுத்து வாங்கிய மழை. சூறை காற்றால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். வத்தலகுண்டு அங்காடியில் எலுமிச்சம்பழம் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து குறைந்ததால் விலை பல மடங்கு உயர்ந்தது. குஜராத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 700 மீனவர்கள் பெயர் நீக்கம். பெயர் நீக்கப்பட்டதால் 2022 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த சிறுபான்மை சமூகத்தினர் அதிர்ச்சி. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். முன்னறிவிப்பின்றி 70 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. உலக அளவில் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவிப்பு. பக்க விளைவுகள் ஏற்படும் என்று ஒப்புக்கொண்ட நிலையில் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.